தொடர்ந்து சுமார் 20 வருஷமா கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற தென்காடு அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்குள்ள பழங்குடியின மக்கள் எல்லாருமே சூசைட் பண்ணிட்டு வரதா ஒரு இஷ்யூ வருது. இப்படி பல வருஷமா இந்த காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க இந்த கொலைகள் எல்லாமே தீர்க்க முடியாத ஒரு புதிராவே இருந்துச்சு. அண்ட் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் ரிஷிநந்தனை அப்பாயிண்ட் பண்றாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ சினி வித் நிவி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப் சீரிஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷி. நான் முன்னாலே சொன்ன மாதிரி இது ஒரு வெப் சீரிஸ் அண்ட் இது சீசன் 1 இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் இதுல 10 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சீரிஸ்ல நவீன் சந்திரா அவர் தான் இன்ஸ்பெக்டர் ரிஷியா வரக்கூடியவர். அண்ட் இவரோட கண்ணா ரவி, மாலினி ஜீவரத்னம், ஸ்ரீகிருஷ்ணா தயால், சுனைனா, குமாரவேல் இப்படி நிறைய பேர் இணைந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கதையில ஒரு த்ரில்லர், நாட்டுப்புற கதைகள் அண்ட் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களோட சேர்த்து எடுத்துட்டு போயிருக்காங்க கதையோட டைரக்டர் ஜே.எஸ். நந்தினி. நம்ம ஒவ்வொரு எபிசோட் நம்ம பார்த்து முடிக்கவுமே அடுத்த எபிசோட் நம்ம பார்க்கணும், அது என்ன மர்மம், என்னதான் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. அண்ட் ஓவரால் இந்த 10 எபிசோட்ஸ்ல ஹைப் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 8th எபிசோட்ல இருந்து தான். அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துல இருக்கிற இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நைட் டைம்ல காமிக்கிற அந்த சீன்ஸ். நிஜமாவே இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த இருட்டுக்குள்ள இருந்து பாக்குற பார்வை இன்னும் நம்மள பிரமிக்க வச்சுது. அண்ட் நெகட்டிவ் சைடுன்னு பாக்குறதுல சீரீஸை இன்னும் கொஞ்சம் கூட லென்த் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நேரமா இழுத்து கொண்டு போன மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிறது நமக்கு புதுசாலாம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுழல், பீஸா, காந்தாரா இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஓவரால் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரீஸ் தான். அண்ட் 1.5 ஸ்பீட்ல வேணா போட்டு இன்னொரு தடவை பார்க்கலாம். நான் இந்த சீரீஸை பார்த்துட்டேன். அண்ட் நீங்களும் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.